ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. வெல்கம் பேக் டு மை சேனல். பாப்பா ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ் வர போறாங்க. ஸோ நிறைய ஃபுட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு பாப்பாக்கு. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு அவகேடோ தான் கொடுக்கலான் இருந்தேன். நிறைய பேர் பிரஸ்ட் மில்க் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணி நீங்கள் காட்டுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு நான் அவகேடோட ஃபார்முலா மில்க் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அதை நல்லா பியூரி பண்ணிட்டு அதை தான் இன்னைக்கு பாப்பாக்கு கொடுக்க போறேன். மந்த் ஆக ஆக அவனோட நாட்டினஸும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இங்க பாருங்க, ஹை சேரோட லா போடுற இதை வந்து அவன் வாயில வச்சிட்டு இருக்கான். அதை நான் புடுங்கிட்டேன்னு சொல்லி எவ்வளவு கோவம் வருது பாருங்க அவனுக்கு. எல்லாருமே கேட்பீங்க, சரி நாளாம எப்படி இவ்வளவு குட் பாயா சாப்பிட்றான், என் பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறான்னு. அப்படிலாம் கிடையாது. எனக்கும் நிறையவே ஹார்டஸ்ட் டைம்லாம் இருக்கு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ண அரௌண்ட் 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த லாக்கோட ரோப்பை நான் ஒழிச்சு வச்சுட்டேன்னு சொல்லி அவன் எனக்கு வந்து சாப்பிடவே மாட்டேன்ட்டான். ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் அவனை நான் அன்றைக்கி சாப்பிடவே வச்சேன். பட் பசி இருந்துச்சு, பட் கோவத்தில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது நான் தூங்க விட்டுருவேன் பாப்பாவை. அப்போ தான் மிட் மார்னிங் நம்ம கொடுக்க முடியும். அன்றைக்கி மிட் மார்னிங்க்கு நான் டிராகன் ஃப்ரூட் தான் கொடுத்துருந்தேன் பாப்பாக்கு. இப்போ கொஞ்ச நாளாக தான் டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து பாப்பாக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி டிராகன் ஃப்ரூட்டோட டேஸ்ட் வந்து பாப்பாக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவங்க வந்து 2 இதுவுமே விரும்புறாங்க. அவங்களாவும் சாப்பிட விரும்புறாங்க, பியூரியாவும் சாப்பிட விரும்புறாங்க. இது வந்து பாப்பா கையில கொடுத்துருவேன் சாப்பிட சொல்லி, குட்டி குட்டியா கட் பண்ணி கொடுத்துருவேன். கொஞ்சம் பியூரியும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். மிட் மார்னிங் மோஸ்ட்லி ஹை சேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் பாப்பாவை தூக்கி வச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒன் வீக் ஒன்ஸ் நான் மஸ்டா கொடுக்குறது வந்து ப்ரக்கோலி. ஸோ அதை வந்து அன்னைக்கு லஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு 3 பூண்டு எடுத்துக்கிட்டேன். நான் பாப்பாக்கு இது வரைக்கும் காலிஃப்ளவர் கொடுத்ததே இல்லை. காலிஃப்ளவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ப்ரக்கோலி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். பாப்பாவுக்கும் இது நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. பாப்பா நார்மலாவே ப்ரக்கோலி கொடுத்தாலே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் 1 வீக்கோட லஞ்ச் மெனு கேட்டுட்டு இருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட் போட்ட மாதிரி லஞ்சையும் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கண்டிப்பா நான் அதுக்கு தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ 1 வீக் ஆனது ஃபுல்லா நான் பாப்பாக்கு கொடுக்கறதே கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். பட் கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்குள்ள நான் வந்து அதை அப்லோட் பண்ணிடுறேன். பாப்பாவோட கீயுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஜிஆர்பில இருந்து அமுலுக்கு வந்திருக்கேன். அண்ட் இதுல வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, அந்த பூண்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா சாட்டே பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சாட்டே பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து சால்ட் சேர்க்காததுனால நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்ல. இது இங்க சாட்டே ஆகுறதுக்குள்ள நான் வந்து இண்டக்ஷன்ல வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல இந்த ப்ரக்கோலி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துருவேன். காலிஃபிளவருக்கும் சேம் இதே மாதிரி தான். ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து பாயில் பண்ணணும். அதுக்குள்ள இங்க நல்லா சாட்டே ஆயிருக்கும். இப்போ நம்ம பாயில் பண்ண ப்ரக்கோலியை இதோட ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல நல்லாவே பாயில் ஆயிடும். அதுக்கப்புறமா நல்லா வந்து மேஷர்ல போட்டு மேஷலாம். ஒரு 2ல இருந்து 3 ப்ரக்கோலி தனியா இந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன். அது வந்து பாப்பாவே சாப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரைஸ் அண்ட் இந்த மேஷ் பண்ணதையும் ஒரு பல்ஸ் விட்டு பாப்பாக்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ 2 ஃபார்ம்லயும் அகைன் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் பாப்பாக்கு. நைட்டுக்கு வீட் கஞ்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பூன் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். வீட் கஞ்சி பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா டே டைம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நல்லா வந்து பாயில் பண்ணியிருக்கணும். பாப்பாக்கு இது நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால தான் நான் டின்னர் டைம்ல கொடுக்குறேன். அந்த பல்ஜ் எதுவும் வராத மாதிரி நல்லா வந்து கிண்டிட்டே இருந்தா பாப்பாக்கு வந்து வீட் கஞ்சி வந்து ரெடி ஆயிடும். ஸோ அதை பாப்பாக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதோட டேஸ்ட் செம்மையா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபுட்ஸ் வந்து பாப்பாக்கு கொடுத்துட்டு இருக்கு. அது எல்லாமே நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.